வேக வச்சு தானே பிராத்து, வேக வச்ச தண்ணி தானே பிராத்து. அம்மா தவி போறாங்க. வீடியோவில் பரோட்டா திருப்பி போட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒர்க்கு. ரோஜா தான் குக்கு. இப்போ சதீஷ் ஆனால் பார்க்கறதுக்கு அச்சசல் ஷெஃப் மாதிரியே இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செப்டம்பர் 14, 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ தடபுடலா வந்து கறி அரிஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா. என்னப்பா இவங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டுல வந்து கறி விருந்து இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். எப்படிலாம் பரபரப்பா நம்ம கறி விருந்துக்கு ரெடி பண்ணோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீட்டுல இருந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு. அங்க போயிட்டு 9க்குலாம் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு மாமா பசங்க எல்லாம் வந்து கறி, அதுக்கப்புறம் வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சட்டுன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். அக்கா பையனுக்கு வந்து இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன். அக்கா பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கு வந்து 3ஆம் மாசம் கறி விருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுல இருந்து பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க 3ஆவது மாசம். அவங்களுக்கு நம்ம கறி விருந்து ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து மாமாவும் பசங்களும் கறி எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அது வந்து அக்கா பசங்களை நான் சொன்னேன். ஏன்னா வந்து தாய் மாமாவுக்கு தான் அக்கா கொடுத்துருக்குது. அதால வந்து பசங்கன்றது வந்து எங்க அக்கா பசங்களும் மாமாவும் போயிட்டு கறி எடுத்துட்டு வந்தாங்க. பிராத்தா வேக வச்ச தானே பிராத்து, வேக வச்ச தண்ணி தானே பிராத்து. அந்த மாதிரி இதுதான். ஓ, கலர் சாதா சிக்கன் குழம்பு மாதிரி வைக்க அது ரெட் கலர்ல இருக்கும். யாரு கரண்டி வச்சுக்கிறாங்க, அவங்க தான் சமையல்காரன். அம்மா தவி போறாங்க. கம்பீரம் அந்த சமையல் கறியா? ஆமா, அப்போ ஒரு டைம் பரோட்டா போட்டேன்னு திருப்பி போட்டா பாரு, ஒரு வீடியோ இருக்கும். வியூவர்ஸ் சொல்ற மாதிரி அப்போ ஒரு வீடியோவில் பரோட்டா திருப்பி போட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. அது ஏதோ அரைக்குது, அது ஏதோ பண்ணிங்கிறாட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மெனு வந்து என்னன்னா, சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், 2 வகை பொரியல். இது வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், அது வந்துருச்சு. மற்றதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, முட்டை, அதுக்கப்புறம் மீன் வறுவல், ரத்த பொரியல். இதெல்லாம் வந்து நான்வெஜ் ஐட்டங்க.
அது இல்லாம காரம், ஸ்வீட்டு, வாழைப்பழம், வடை, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் இந்த எல்லாமே நாங்க செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு இந்த சாம்பார் 2 பொரியல் அதெல்லாம் மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பயங்கரமான மெனு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம்ம வேலையாயிருச்சு. சின்னதுல இருந்து பெருசு வரையும் ரவுண்டு கட்டி வேலை செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒர்க். நான்வெஜ் ஐட்டமே பாத்தீங்கன்னா 5 வெரைட்டி. அது இல்லாம காரம், ஸ்வீட்டு அது அப்பப்பா பயங்கரமா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டைட்டு. பசங்கெல்லாம் வந்து கடைசியா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பாவம் அவங்களால உட்காரவும் முடியல, வேலையிலும் கவனம் முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழுத்துருச்சு. எல்லாருமே அதான் சொல்றேனே, சின்னதுல இருந்து பெருசு வரையும் ரவுண்டு கட்டி தான் நாங்க இன்னைக்கு வேலை செஞ்சோம். அத்தனை ஐட்டம் அப்படியே இலை பூரா வந்து ஐட்டங்களா தான் இருந்துச்சு. நான் எப்படின்னா நாங்க சமைச்சவங்க எல்லாம் வந்து அதை பார்த்தாலே வெறுப்பாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுலயே ஊறிட்டு இருந்தோமா மதியத்துல இருந்து, அது ஒரு மாதிரி ஆயிருச்சு. ரோஜா தான் குக்கு இப்ப. ஆனா அவங்கதான் மெயினா வேலை செய்யுது. சும்மா இதுங்க அப்படி இது பண்ண அதை பண்ணுன்ற கேஸ் தான். ஆனா அவங்கதான் வேலை செய்யுது. ஸ்பெஷல் ஃப்ளேவர். நீங்க பூண்டு போட்டுருக்கீங்க, கேன்சல் பண்ணிடுவோம். எல்லாம் பண்ணீங்க அடி பிடிச்சிருக்கு சொல்லி வாயில இது லைட்டா எதுனா அரிசி ஊற்றினாலும் நல்லா இருக்கும். கிரேவி மாதிரி ஈஸியாயிடும். அப்படி கோத்துக்கலாம். பார்த்து ஆளுங்க எல்லாம் உப்பு கொஞ்சம் சதீஷ் ஆனால் பார்க்கறதுக்கு அச்சசல் ஷெஃப் மாதிரியே இருக்கா. என்னடா நெருப்போட விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா வந்து லைட்டர் சின்னதா இருக்குது. அந்த டபரா வந்து அடியில வச்சு பத்த வைக்க முடியல. சரி உடனே வந்து அக்கா பையன் டக்குன்னு பக்கத்துல இருக்கிற பேப்பர் எடுத்து கொளுத்திட்டான். ஏன்டா இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தான் திட்டிட்டு இருந்தோம். உடனே நான் தண்ணி போட்டு அணைச்சிடுறேன் அப்படின்னு தண்ணி போட்டு அணைச்சிட்டான். இது வந்து அக்கா மருமக, பெரிய மருமக. வீடியோ எடுத்தாலே அவ ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆயிடுறா. வேணாம் என்ன எடுக்காது அப்படின்னுட்டு இருந்தா. எல்லாரும் அப்பதானே சமைச்சது தெரியும் அப்படின்னு கௌசி கவர் பண்ணிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைட்டுக்கு தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல அந்த ஒரு 11 மணில இருந்து 10ல இருந்தே சொல்லலாம். 10 மணில இருந்தே கறி அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா வந்து பெரிய மாமாவோட பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து மதிய வரையும் அங்கேயே வேலை சரியா இருந்துச்சு. அதால வந்து மதியம் நம்ம ரெடி பண்ணாம நைட்டுக்கு நாங்க விருந்து வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்பா அப்படின்னு இப்பதான் கொஞ்ச நேரம் வந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ஏஞ்சா எங்களை வேலை செய்யணுன்றதுக்காக. பாவம் புள்ள நல்ல புள்ளையா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் அப்பதான் முழிச்சா வேலையை முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த பலகாரம் எடுத்துட்டு வந்தவங்க வந்து தட்டு வச்சு ஒரு மரியாதை பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். அதான் விளக்கமா நம்மளால சொல்ல முடியாதுல்ல. மரியாதைக்கு தட்டு வச்சுட்டு பலகாரம் எல்லாம் வந்து பூஜை ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சாச்சு.
பொண்ணு வீட்ல இருந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3:30க்கெல்லாம் வந்து தட்டு வச்சுட்டு பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது அன்டைம்ன்றதுனால ஈவினிங்ன்றதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி வந்து பரிமாறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ல. இது வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. 5 மணிக்கு வந்ததும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து பிரிச்சு அதாவது நம்ம சின்ன சின்ன பாத்திரத்துல தான் போட்டுக்கிட்டோம், கேரியர்ல இருந்தா பரிமாற முடியாதுன்னு. அதை தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க. ரசம், மோர் 2 ஏதாவது கூட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருந்துச்சு. பொதுவா வந்து முன்னாடி நம்ம விருந்து கூட அதே ஹோட்டல்ல தான் நம்ம வாங்கணும். சாப்பாடு இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு நான்வெஜ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கே வந்து டங்குவார் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே செஞ்சிருந்தா மயக்கம் போட்டே விழுந்துருப்போம் எல்லாரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் எல்லாம் அடிச்ச போட்ட மாதிரி அப்படியே படுத்துட்டே இருந்தேன். அதாலே இந்த வீடியோ வந்து ஒரு நாள் அடுத்துதான் நான் இப்ப எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நேத்திக்கெல்லாம் செம்ம டயர்டு, கம்முன்னு படுத்துட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அக்கா எல்லாம் எப்படிதான் இருந்தாங்களோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு 6:30 மணிக்கு மேல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா சாப்பாடு நாங்க பரிமாறணும் கடைசியா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்க ஊருக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்தாச்சு, எல்லாருக்கும் பரிமாறியாச்சு. சூப்பரான ஒரு விருந்துன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இலையில வந்து இடமே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருந்தது. இது வந்து நம்ம பாதி சாப்பிட்டு பிறகு அடடா இந்த கிளிப் எடுக்கலையேன்னு கவசியப்பா அப்புறம் எடுத்தாரு. ஆனா வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் வைக்கும் போது செம்ம அழகா இருந்துச்சு பார்க்க. அதை நம்ம எடுக்கலையேடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அத்தனை ஐட்டம் செம்மையான டேஸ்டும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விருந்து வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஈவினிங் நைட்டு வந்து நாங்க ஒரு 9 மணிக்கு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய்.